நீங்க ஒரு பழைய கம்பெனிலேருந்து இப்ப புது கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டைம்ல பிஎஃப் அமௌண்ட் வந்து அந்த ஓல்டு கம்பெனில உள்ள பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கும். அத வந்து நியூ கம்பெனி உள்ள பிஎஃப் அக்கவுண்ட்ல நீங்க மாத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இபிஎஃப்ஓ போர்ட்டலுக்குள்ள போயிட்டு யுஏஎன் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா போட்டு லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கப்புறம் இப்படிதான் உங்களுக்கு வெப் பேஜ் கிரியேட் ஆகும். இந்த வெப் பேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆன்லைன் சர்வீஸ்ல போயிட்டு ஒன் மெம்பர் ஒன் பிஎஃப் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பர்சனல் டீடைல்ஸ் வரும். அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து எந்த அக்கவுண்ட்ல நீங்க மாத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. பிரசன்ட் எம்ப்ளாயரா இல்ல ப்ரீவியஸ் எம்ப்ளாயரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க பிரசன்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிரசன்ட் எம்ப்ளாயர் நீங்க சூஸ் பண்ணாதான் நீங்க கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில உள்ள பிஎஃப் அக்கவுண்ட்டுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் இங்க வந்து கடைசி ஸ்டெப்ல வந்து ஓடிபி வந்து உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல வரும். அது வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் 13 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும். அந்த ஃபார்ம் 13 நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களோட எம்ப்ளாயிட்ட போயிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஸ்பிளே